இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பினார். அந்த தேவன் இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம்மை திருப்புவாராக. நம்முடைய இருதயங்கள் செவிகள் அவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படுவதாக. கர்த்தர் பேசுவதை கவனமாய் கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளினாலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து 2023வது ஆண்டின் கடைசி மாதத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க நமக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல 2024வது ஆண்டினுடைய 8வது மாதத்திலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த காலை இந்த 2025வது ஆண்டின் இந்த 3வது மாதத்தின் கடைசி வாரத்தின் காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது சம்பூரணம் உடையவர்களாக பெருக செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதலாவது சம்பூரணம் உடையவர்களாக பெருக செய்கிறார். 2வது சகலவித நற்கிரியைகளிலும் பெருக செய்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? சம்பூரணம் உடையவர்களாக பெருக செய்கிறார். 2வது சகலவித நற்கிரியைகளிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பெருக செய்கிறார். அல்லேலூயா! அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஏன் பெருக செய்கிறார் என்று சொன்னால், ஏதோ நம்மை சும்மா சந்தோஷப்படுத்தி விட்டு போவதற்காக கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெருக செய்யவில்லை. நம்மை மேன்மை உள்ளவர்களாக சித்தரித்து காட்டுவதற்காகவும் ஆண்டவர் கிருபையை பெருக செய்வதில்லை. பெருக செய்வது கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக செய்வதனுடைய காரணம், நம்முடைய வாழ்க்கையானது சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை பெற செய்கிறார். எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுவதற்காக ஆண்டவர் கிருபையை பெருக செய்கிறார். ஏன்? நம்மில் கிருபை பெருக வேண்டும். அல்லேலூயா! நம்மில் ஏன் கிருபை பெருக வேண்டும் என்பதை நிகழ்த்தி காட்டுவதற்காக தேவன் கிருபையை ஆண்டவர் பெருக செய்கிறார். அது என்ன? எதுல? சகலவித நற்கிரியைகளும் பெருக ஆண்டவர் கிருபையை பெருக செய்கிறார். பக்கத்தில் கையை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்களேன், சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெருகுவதற்காக கிருபையை ஆண்டவர் பெருக செய்கிறார். அந்த வசனத்தை நீங்க அப்படி வாசித்து பாருங்க. அது நல்லா, அந்த வசனம் ஒரு கட்டுக்கோப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே பார்க்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நீர் வல்லவர் தான், பெருக செய்வதற்கும் நீர் வல்லவர் தான். இவையெல்லாம் செய்ய காரணம், நீர் இதை என்னிலே செய்கிறீரோ, அதாவது இதை என்னிலே எதற்காக செய்கிறீரோ அதற்கு இணையான ஒரு கிரியையையும் என்னிடத்திலே நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவர் ஒரு கிரியையை, ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில தருகிறார் என்று சொன்னால், அதற்கு இணையான ஒரு கிரியையை நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் அதை அப்படியே செய்கிறவர். செய்தார், பெருக செய்தார். பெருக செய்தல் என்பது, பெருக்கம் என்பது, பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய் என்று சொல்லி நாம சொல்ல கேட்டிருக்கிறோம். நீங்க வாசிங்களா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 29:16. துன்மார்க்கன் பெருகினால் பாவம் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். இன்னொரு வசனம் அதிலே சொல்லுகிறது, அறிவு பெருகினால் நோவு பெருகும். அப்ப பெருகும் போது அதற்கு இணையான வேறொன்றும் பெருகுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்வது அதுவல்ல.
3 காரியத்திற்கு பெருக்கம் வேதத்திலே அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த பெருக்கம் என்பது ஆசீர்வாதத்திற்கு உரியது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனமும் 9வது அதிகாரம் முதல் வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம் 1:29, 9:1. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆகாரமாய் இருக்க கடவது. 9:1 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் இந்த 2 வசனங்களிலே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது மாத்திரமல்ல, நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 9வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ பெருகு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்ல கவனி. ஆபிரகாமோடு ஆண்டவர் ஆணையிட்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒன்று, உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ரெபெக்காளை அவளுடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறார்கள். எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள்? நீ கோடான கோடியாக பெருகுவாயாக. அப்ப பெருக்கம் என்பது ஆசீர்வாதத்திற்கு உரியது. நீ புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. இங்கே வாசிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சபைகள் விசுவாசத்திலும் கிருபையிலும் வளர்ந்து பெருகின. அல்லேலூயா. இந்த பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தருவதற்கு அவர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்கிற பெருக்கத்தை தேவன் நமக்கு தருவதற்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய சரீர நிலையிலும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலும் உலக நிலையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த 2வது பெருக்கம் அடையாளமாய் காண்பிக்கிற இன்னொரு காரியம் கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனமும் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 2:7, பிலிப்பியர் 1:9. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம்.
உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இது என்ன? இது ஆசீர்வாதம் அல்ல, அவசியமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெண்டாவது பெருக்கம் ஆசீர்வாதமானது அல்ல, அவசியமானது. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அனுதினமும் முக்கியமானது விசுவாசம். ஆகவே வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே பெருகுவது ஆசீர்வாதம் அல்ல, விசுவாசத்திலே பெருகுவது உங்களுக்கும் எனக்கும் அவசியமானது. சீஷர்களுக்கு இவ்விதமாய் ஆண்டவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த காலைவேளை எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் இந்த காலை வேளையில வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இன்னும் விசுவாசம் பெருகணும், அது எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அறிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகுவது இருக்கிறதே, அது அவசியமான ஒன்று. பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகுகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சவாலுக்கும், ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்றாற்போல கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். பொருத்தமான கிருபை பெருகணும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில பொருத்தமான கிருபை பெருக வேண்டும், அது அவசியமானது. ஆசீர்வாத பெருக்கமும் உண்டு, அவசியமான பெருக்கமும் உண்டு. மூன்றாவது, இந்த பெருக்கம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம வாசித்த வசனம் 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுது, சகலவித நற்கிரியையிலும் பெருகுவீர்களாக என்று சொல்லும்போது ஆசீர்வாதத்தையும் அது குறிக்கவில்லை, அவசியத்தையும் அது குறிக்கவில்லை, தேவனுடைய ஆசையை குறிக்கிறது. முதலாவது, இந்த பெருக்கம் என்பது ஆசீர்வாதத்திற்குரியது. 2வது பெருக்கம் என்பது அவசியமானது. 3வது பெருக்கம் என்பது தேவனுடைய ஆசை. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம். கொரிந்து சபையே, உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர், கொடுப்பதற்கு அவர் வல்லவர், உங்களை எடுத்து நிறுத்துவதற்கும் அவர் வல்லவர், எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பெருக செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். என்னதை பெருக செய்ய அவர் ரொம்ப ஆசைப்படுகிறார்? சகலவித கிருபையையும் பெருக செய்கிறார். ஆனால் எதற்காக ஆண்டவர் பெருக செய்கிறார்? உங்கள் வாழ்க்கையில கிரியைகள் பெருக வேண்டும். என்ன கிரியை? நற்கிரியைகள் பெருக வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நற்கிரியை பெருக வேண்டும் என்கிற ஆசை என் தேவனுக்கு உண்டு. நமக்கு இல்லை, நற்கிரியில பெருக வேண்டும் என்கிற ஆசை நம்மை படைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன், அவருக்கு ஒரு பெரிய ஆசை. என்னுடைய பிள்ளை சகலவித நற்கிரியிலும் என்ன பண்ண வேண்டும்? பெருக வேண்டும். எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கும் அந்த பெருக்கம் என்னிலே இருக்க இந்த காலை வேளையிலே அதை துவக்குவீராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்பது நாம் பெற துடிக்கிற ஒரு காரியம், அவசியம்.
அது இல்லாவிட்டால் நம்மாலே முடியாத ஒன்று. இது ரெண்டையும் கடந்து நீங்களும் நானும் என் ஆண்டவனுடைய எதிர்பார்ப்பை, என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கும் இந்த கிரியைகள் என் வாழ்விலே பெருக இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் பெருக செய்தால் கிரியையும் பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீர் பெருக செய்தால் உம்முடைய கிரியையும் பெருகும். ஆண்டவர் கொரிந்து சபையிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது, கர்த்தர் செய்ய வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற குறிப்பான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் பெருக வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். நமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை தேவன் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நம்மை படைத்ததனுடைய காரணம் இங்கே சொல்லி இருக்கிறது. இந்த உலகத்தில் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகிலே நற்கிரியைக்கு மாதிரியாய் இருக்கவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். பக்கத்தில் பாசலுங்க, இந்த துன்மார்க்கமான இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தேவனுடைய நற்கிரியா இருக்க, மாதிரியா இருக்க நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். படைத்த நோக்கம் அதுவாய் இருப்பதினாலே இத்தனையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இத்தனையும் ஆண்டவர் செய்வதனுடைய காரணம் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும். அது நியாயமானது தானே. படைத்தவர் ஒரு திட்டத்தோடு தானே, நம்மை நோக்கத்தோடு தானே கிருபையை பெருக செய்கிறார். அப்ப அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நான் கிருபையை பெருக செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் நற்கிரியைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 3 விதமான நற்கிரியைகள் உண்டு. முதலாவது பார்த்தோம், பெருக்கம் முதலாவது ஆசீர்வாதத்திற்குரியது. பெருக்கம் அவசியமானது. பெருக்கம் தேவனுடைய ஆசை. இங்கே ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நற்கிரியை செய்ய வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை 3 நற்கிரியைகள் செய்ய வேண்டும். முதலாவது ஆண்டவர் நம்மிலே செய்கிற நற்கிரியை. பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி. அப்ப நற்கிரியை நம்மிலே துவக்குகிறவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நற்கிரியை எந்த மனிதனாலும் நம்மிலே இயக்க செய்ய முடியாது. எந்த வல்லமையும் இந்த நற்கிரியை நம்மிலே துவக்க முடியாது. இந்த கிரியை என்ன? இது உருமாற்றம் செய்கிற அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நற்கிரியை உருமாற்றம் செய்கிற அவருடைய வேலை. வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, பாவியாய் இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் மாற்றினார். ஒரு நாளிலே புறம்பே இருந்தோம், தூரமாய் இருந்த நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். பிள்ளையாக அவர் மாற்றினதோடு கூட நிறுத்தாமல் இயேசுவை முகமுகமாய் நீங்களும் நானும் காணும் வரை நடைபெறுகிற தொடர் வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்ப இருந்து தொடங்குகிறது? என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளில் இருந்து நமக்குள்ளே நடைபெறும். அதற்கு முன்பும் தேவன் நடத்தி வருகிறார். நாம் அதை அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. ரட்சிப்பிலே நாம் அதை உணரும் நிலையில் துவங்குகிறது. அவரை சந்திக்கிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. உள்ளான உருமாற்றம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி அமைக்கிற தேவனுடைய நல்ல கிரியை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த கிரியை எதற்காக செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை கர்த்தர் உருமாற்றம் செய்கிறார். அல்லேலூயா.
என்னில் உருமாற்றம் ஏற்படும். அனுதின உம்முடைய நற்கிரியைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் அது நிற்கக்கூடாது. உம்மை சந்திக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நான் இசைந்து கொடுக்க எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இரண்டாவது ஒரு நற்கிரியை மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். மார்க் 14வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாய், என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். இரண்டாவது இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, ஆண்டவர் நமக்கு பாராட்டின சகாயம் இருக்கிறதே, அந்த சகாயத்திற்காக இருதயத்திலே நன்றியை தெரிவிப்பதற்காக நாம் கர்த்தருக்கு செய்யும் ஒரு நல்ல கிரியை. மரியாளை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்க அவள் விரும்பினாள். மிகப்பெரிய நலதம் அங்கே சொல்லுகிறது, விலையேற பெற்ற நலதம். அப்ப ரொம்ப காஸ்ட்லியானது. அப்ப அந்த விலையேற பெற்றத மிக பெரியதான ஒன்றை, அந்த தைலத்தை, மிகப்பெரிய ஒன்றை, அந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த பரிமள தைலத்தை என்ன பண்ணுகிறாள், ஆண்டவருடைய சிரசின் மேலே அவள் ஊற்றுகிறாள். அவை ஊற்றும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இது வீண் செலவு என்று யூதா சொல்கிறார். மற்ற சீஷர்கள் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், அது வீண் செலவு அல்ல, என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்கிறாள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு செய்வது, அவருக்கு மட்டும் செய்வது, அவருக்கு காணிக்கையாக, அவருக்கு அர்ப்பணமாக, அவருக்கு மகிமையாக, அவருக்கு மட்டும் செய்வது. நம்முடைய வாழ்க்கையில கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முக்கு மட்டும் நன்றியை வெளிப்படுத்த செய்யும் நற்கிரியை என்னிலே குறையாதிருப்பதாக. ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்கிறார், ஆனால் அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு நாள் உலகத்திலே சொல்லுவாங்க, நன்றி மறப்பது நன்றன்று, உலகம் சொல்லுது. ஆனால் தேவ பிள்ளைகள் எவ்வளவு நன்மைகளை அனுபவிக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? கர்த்தருடைய பாதத்தில் மறந்து விடுகிறோமே. சாட்சி சொல்லுங்கன்னா அது கூட சொல்றது இல்லையே, மறந்துடுறோமே அல்லது தயங்குகிறோமே. ஆனால் மரியாள் நன்றி தெரிவிப்பதற்காக மிக பெரியதை அவள் இழக்க தயாராக இருக்கிறாள். பெரிய, ரொம்ப காஸ்ட்லியானது. அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றும் பொழுது சீஷர்களே சொல்றாங்க, இது வீண் செலவு, இதை ஏன் செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, அவளை தடுக்காதீங்க, என்னிடத்துல அவள் நற்கிரியை செய்கிறாள். இன்றைக்கு நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவருக்கு நற்கிரியை செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மூன்றாவது 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது நற்கிரியை, இது எப்படிப்பட்ட நற்கிரியை? இயேசுவாலே மாற்றமடைந்து இயேசுவுக்கு நன்றியாய் ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்றால், முதல் சொல்லப்பட்டதே, இந்த 2 நற்கிரியைகள் நம்மிலே இருந்தால், இந்த 2ம் நம்மில் நடைபெற்றால், மூன்றாவது நற்கிரியை நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கப்பா சொல்லுங்க, முதல் 2 நற்கிரியையும் நம்மிடத்திலே இருந்தால், நம்மிலே நடைபெற்றால், மூன்றாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும். அது என்ன? நாம் பிறருக்கு செய்கிற கிரியை. அல்லேலூயா. அறிந்தவர்களுக்கும்
அறியாதவர்களுக்கும் நாம் செய்யும் நற்கிரியை. அல்லேலூயா. தேவன் நம்மிலே சகலவித நற்கிரியையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எதற்கு? தேவனுடைய நற்கிரியையாகிய நற்கிரியை அல்ல, தேவனுக்கு நாம் செய்யும் நற்கிரியும் அல்ல, இதனை கடந்து அவர் பிள்ளைகளாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்கும் அவர் ராஜ்யத்திற்கும் நாம் நற்கிரியைகளை செய்ய தேவன் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது என்னது? நம்மை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எல்லாருக்கும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறருக்கு முன்பாக நாம் கிரியை செய்ய, நற்கிரியை செய்ய ஏன் ஆண்டவர் வலியுறுத்த வேண்டும்? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் இதை ஆண்டவர் நிச்சயமாக எதிர்பார்ப்பதனுடைய காரணம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். முக்கியத்துவத்தை இங்கே ஆண்டவர் கோடிட்டு காட்டுகிறார். என்ன முக்கியத்துவம்? நாம் பிறருக்கு செய்யும் நற்கிரியைத்தான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்த அவர்களுடைய கண்களை திறக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம செய்யக்கூடிய நற்கிரியைத்தான் ஜனங்களுடைய கண்கள் திறப்பதற்கு வழியாயிருக்கும். மனதை திறப்பதற்கும் பிறர் அவரண்டை வருவதற்கும் நம்முடைய நற்கிரியைத்தான் வாசலாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாம் நம்முடைய நற்கிரியைத்தான் கதவு என்பதை அறிந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி முக்கியத்துவப்படுத்துகிறார். கொலோசையரின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் கர்த்தத்துவத்தினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்று நற்கிரியை என்பது. அப்போ கனி மரத்தின் ஆசீர்வாதம் அல்ல, அது மரத்தின் ஆசீர்வாதத்திற்கு உரியதல்ல. கனி பிறருடைய ஆசீர்வாதத்திற்கு உரியது. ஆவிக்குரிய கனி பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் கனி. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் அலங்கரிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த நற்கிரியை ஏன் ஆண்டவர் அவசியப்படுத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற ஒரு அணிகலன் நற்கிரியை. அல்லேலூயா. அவர்கள் நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று நாம் செய்யும் நற்கிரியையை பிறர் இயேசுவண்டை வருவதற்கு ஈர்க்கும்
கதவாக அது இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்ப பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கனி நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றும். ஒரு மரம் பெருசா வளர்ந்துருக்கு, ஓங்கி பச்சை பசேர்னு இருக்கு, கனி இல்லைன்னா அது அலங்காரமாக இருக்காது. ஆனால் அந்த மரத்தில் பூ வந்து கனிகள் வந்து அது பழுத்து தொங்கும்போது அந்த மரத்திற்கே ஒரு அலங்காரமாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கனி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு அலங்காரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு அழகாகவும் பிறருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடும் இருக்க வேண்டும் என்றால், பிறருக்கு முன்பு இருக்கணும்னா நற்கிரியின் மூலமாக மட்டுமே நடக்கும் என்பதை அறிந்து நற்கிரியை நம்மில் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அப்ப பிறரை உம்மண்டை ஈர்க்கவும் பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் என் வாழ்வு அலங்காரமாக இருக்கவும் நீர் அமைத்த நற்கிரியையிலே நான் பெருக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சகல வித கிருபையையும் ஆண்டவர் பெருக செய்கிறார். ஏன்? சகலவித கிரியிலும் பெருகுகிறவனாய் பெருகுகிறவளாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற 4 நற்கிரியைகள் உண்டு. 4 வித்தியாசமான அர்த்தங்களுடைய நற்கிரியைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மில் எதிர்பார்க்கும் நற்கிரியை நம்மிலே இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கும் பெருக்கம் நான் ஏற்படுத்த வேண்டியது. முதல் 2 நீர் தருவீர், 3வதை நான் தான் ஏற்படுத்த வேண்டும். முதலாவது பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3 விதமான நற்கிரியை உண்டுன்னு சொன்னேன், அதையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ஆனால் 3வது காரியத்தை நீங்களும் நானும் தான் செய்யணும். முதல் 2ஐயும் கர்த்தர் செய்கிறார், பெருக செய்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுகிற ஒரு நபராக ஆண்டவரே நீர் என்னை மாற்றுவீராக. அந்த நற்கிரி என்ன? பைபிளில் தீத்துவின் புஸ்தகம் மிக சின்ன ஒரு புஸ்தகம், 3 அதிகாரங்கள் மட்டும் உள்ளதான அந்த தீத்துவின் புஸ்தகத்தில் பவுல் தீத்துவிற்கு நினைப்பூட்டி எழுதும்படி சொல்லுகிறார். எழுத சொல்ல காரணம் என்ன? தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. தீத்துவே, உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காட்டுவாயாக. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க பேரை சொல்லி, நீங்க உங்களை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காட்டுங்க. ஆண்டவர் என்னிலே நற்கிரியை பெருக எதிர்பார்க்கிறார். அதே போலவே இந்த நற்கிரியைகளுக்கு பிறருக்கு நான் மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நற்கிரியை நாம் பெருக வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் அதைவிட அவருக்கு மேலான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நற்கிரியைகளுக்கு பிறருக்கு நாம் மாதிரியாய் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களிலே முதல் காரியம் எது நல்ல ஒரு நற்கிரியை என்று சொன்னால், முதலாவது குட் ஒர்க். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே கொடுத்தார். முதலாவது நற்கிரியை என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியம் என்கிற நற்கிரியை. அல்லேலூயா. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்
தீத்துவுக்கு சொல்லுகிறார், தமக்கு சொந்த ஜனமாக எதற்காக தெரிந்து கொண்டார்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். பெருக செய்வது இருக்கும்படி, ஆனால் அதிகமாய் பெருக செய்வது நாம் இருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியை பெருக கிருபை தாரும். இந்த நற்கிரியை குறித்து நாம் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். பக்தி வைராக்கியம் என்பது என்ன? ஆலயத்திற்கு போகிறார். ஆலயத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது கல்லர் குகையாக, விற்பனை தலமாக ஆராதனை ஸ்தலம் மாறிவிட்டது. ஆராதிக்க வேண்டிய இடத்துல விற்பனை ஸ்தலமாக கல்லர் குகையாக மாறி போவதை பார்த்த பொழுது என் ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் பிதாவின் வீட்டை வியாபார தலமாக்கினார்களே என்று பக்தி வைராக்கியத்தினால், தம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தினால் தேவையற்ற அனைத்தையும் அகற்றி ஆலயத்தை கர்த்தர் சுத்திகரித்தார். பக்தி வைராக்கியம் என்பது என்ன? விட்டு கொடுக்காதது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்தி வைராக்கியம் என்பது விட்டு கொடுக்காதது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த விட்டு கொடுக்காது நம்மை செயல்படுக தூண்டுகிற ஒரு காரியம் பக்தி வைராக்கியம். ஒரு விசையாக பக்தி விருத்தி மாற வேண்டும். விட்டு கொடுக்காதது எதிலே விட்டு கொடுக்காதது? பிறரோடு உள்ள உறவில் அல்ல, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை பாதுகாக்க வேறு எதையும் நான் உள்ளே விடமாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கும் நான் சேவிக்கிற ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவிலே உள்ளே எதையும் நான் விடமாட்டேன். இந்த உறவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்கிற பக்தி வைராக்கியம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் உள்ளத்தில் இந்த காலை வேளையிலே வருவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருக்கு நமக்கும் இருக்கிறதான தனிப்பட்ட உறவிலே, பரிசுத்தம் என்னும் இடத்திலே நீ செய்ய வல்லவர், பெருக செய்ய வல்லவர், நிச்சயம் செய்வீர். ஏன்? நான் இப்படி இருக்க, எப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நற்கிரியிலே பெருக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த நற்கிரியிலே நான் பெருக வேண்டும் ஆண்டவரே? எனக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே, பரிசுத்தம் என்கிற விஷயத்தில் நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் என்கிற நற்கிரியை முதலாவது நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நமக்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஏன் ஒப்பு கொடுத்தார்? நம்மை மீட்டு கொண்டு சொந்த ஜனங்களாக்கி அதோடு கூட நிறுத்துவதற்காகவா? இல்லை. நாம் நற்கிரிகளிலே பக்தி உள்ளவர்களாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நிச்சயமாய் தேவன் எதிர்பார்ப்பதை செய்ய நீங்களும் நானும் துடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆர்வம் இருந்தால் கவனத்தோடு இந்த காலை வேளையிலே கேட்போம். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் இந்த வசனத்தில் சொல்லுகிற நற்கிரியையை இதை புரிந்து கொள்ள எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 26 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவைகளில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியினால் அன்பு கூறுகிறவன் தன்னிடத்தில் தான் அன்பு கூறுகிறான். 27 சொல்லுகிறது, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
தீத்து 2:14 எப்படி முடிகிறதோ அதை போலவே இந்த வசனமும் முடிகிறது. அங்கு சொல்லி இருக்கிறது, நற்கிரியை செய்ய தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே சொல்லி இருக்கிறது, இன்ன காரியங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன காரியம், நற்கிரியை என்ன என்பதை விளக்க எபேசியரின் புஸ்தகம் 5:27 வாசிங்கள மறுபடியும். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளவும் தம்மை தாமே, நல்ல கவனிங்க, கரை திரை இல்லாத பரிசுத்தமும் பிழை இல்லாததுமான